வணக்கம். மணிவண்ணனோட படங்கள்ல பார்த்தீங்கன்னா, பகுத்தறிவு வசனங்கள் வந்து நெறைய இருக்கும். பகுத்தறிவு வசனங்கள். கொஞ்சம் அந்த பேச்சு தடுமாற்றம் இருக்கு. மன்னிச்சுக்கங்க. ஆ பகுத்தறிவு அப்டின்னா, அடுத்தவங்க சொல்றத அப்படியே நம்ம ஏத்துக்க கூடாது. அது கூட ஒரு மூட நம்பிக்கை தான். அதுலயும் நம்ம பகுத்தாய்வு செய்து, அத எப்படி எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துக்கணும். அதான் பகுத்தறிவு. இப்ப அவரு ஒரு படத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு வீட்டு வாசல்ல வந்து ஒரு சாணத்த வந்து குமாச்சியா வச்சு, அதுல பூசணி பூ வச்சு வச்சிருப்பாங்க. அத சக நடிகர் பார்த்ததையுமே கன்னத்துல போட்டுக்குவாரு பிள்ளையாரு அப்படின்னு. அவரு கிட்டத்துல போய் பார்த்துட்டு, "டேய் அது சாணம்டா, வாடை அடிக்குதுடா" அப்படின்னுவாரு. இல்லங்க பிள்ளையாருங்க" அப்படின்னுவாரு. அப்ப பக்கத்துல செவுத்துல வந்து வைக்கோல் போட்டு வரட்டி தட்டி வச்சிருப்பாங்க. அப்ப அது என்னடா? "அது வரட்டிங்க." பக்கத்துல மாடு சாணம் போட்டிருக்கும். "அது என்னடா? அது சாணிங்க." அப்ப இது என்னடா? "இது பிள்ளையாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கன்னத்துல போட்டுக்குறாரு. "ஏன்டா நாறுது சாணிங்கிறேன் பிள்ளையாருன்ட்டு" அப்படின்னுவாரு. இது வந்து பகுத்தறிவு வசனம். இப்ப நான் வந்து அதுக்கு விளக்கம் சொல்றேன் அவருக்கு. அ நாத்து, பயிறு, நெல்லு, அரிசி, சாதம். இப்ப நம்ம அத நாத்துல இருந்து தானே அரிசி வருது அப்படின்னு சொல்லிட்டு, அத பறிச்சு சாப்பிட முடியாது. இல்ல அத உதாசீனமும் படுத்த முடியாது. அத ஒரு மறு உருவாக்கம் பண்றதுக்கான உழைப்புகள அத போடணும். அத பயிராக்கணும். பயிர்ல இருந்து நெல்ல எடுக்கணும். நெல்ல ஒரு பக்குவப்படுத்தணும். அத அரிசியாக்கணும். அரிசியில இருந்து சாதமாக்கணும். சாதத்துல பல வகையான இது இருக்கு. அது இட்லி, தோசை, எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா. இப்ப வைக்கோலு, அது வந்து மாட்டுக்கு போடுறோம். இப்ப இதுல ஒரு ஒரு பொருள் தான். ஆனா, அந்த பொருள வந்து மறு உருவாக்கம் பண்ணும்போது, அதோட பெயரும், அதோட மதிப்பும் கூடுது. இதுதான் பகுத்தாய்வு. இப்ப அது சாணம் தான். சாணம் தான் இல்லைங்கல. ஆனா, அது ஒரு பிள்ளையாரா அவங்க உருவகப்படுத்தி, அதுல ஒரு அழகா ஒரு பூசணி பூவ வச்சு, கோலம் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதுக்குண்டான மரியாதைய நம்ம குடுக்குறதுல எந்த விதமான தப்பும் இல்ல. நீங்க பிள்ளையாரா பார்க்க வேணாம். ஒரு அழகியலா பாருங்க. ஓகேவா? அம் இது மாரி நெறைய வசனங்கள். அ அரிசி அரிசியில இருந்து தானே நெல்லு வருது. சாரி நெல்லுல இருந்து தானே அரிசி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெல்ல முழுங்க முடியாது. அரிசி தானே சாதமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத சாப்பிட முடியாது. தங்கம் தானே மண்ணுல இருந்து தானே எடுத்ததுன்னு தூக்கி போட முடியாது. ஏன்னா மண்ணுல இருந்து தங்கத்த நம்ம பிரிச்சு எடுத்துட்டோம். அப்ப அதுக்குண்டான மதிப்பு உயரமா போயிரும். அது மாரி தான் சிலைகளும். கல்லு அப்படின்னும்போது அது கல்லு தான். ஆனா அந்த கல்லுல ஒரு உருவகப்படுத்தி, இது என்னோட கடவுள் அப்படின்னு அத வடிவமைச்சது பிரகாரம், அ பிறகு அது வந்து கடவுள் தான். ஏன்னா அது அவங்களோட நம்பிக்கை. அ தன்னோட வலிய வந்து ஒரு லக்கம் பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு இடம் தான் கோயில். அந்த கோயில்ல ஒருத்தர்ட்ட நம்ம சொல்றோம், நம்ம உருவத்துல இருக்க ஒருத்தர்ட்ட சொல்றோம் அப்படின்றது தான்